என்னங்க நான் ஒரு தமிழ் சென்டென்ஸ் சொல்வேன். சரி, அந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு எனக்கு நீங்க சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, என்ன தமிழ் சென்டென்ஸ்? ஓகே, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு சொல்றேன். சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. சரி, இருந்தாலும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தினசரி கிச்சன் வேலைகளை மாத்திக்காம இருக்கிறாங்க. இதான் அந்த எக்ஸாம்பிள். ஓகே, இத வந்து இங்கிலீஷ்ல there is an LPG shortage. In spite of that, some people have not changed their day-to-day kitchen routine அப்படி நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த சென்டென்ஸ்ல in spite of that அப்படின்றத சொல்லிருக்கீங்க. இதை நம்ம எந்த ஸ்டைல்ல யூஸ் பண்ணணும்? அதாவது ஸ்போக்கன் ஸ்டைல்ல யூஸ் பண்ணணுமா இல்ல ரிட்டன் ஸ்டைல்ல யூஸ் பண்ணணுமா? இது வந்து நியூட்ரல், அதாவது ஸ்போக்கன்லயும் யூஸ் பண்ணலாம், ரிட்டன்லயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்போக்கன்ல மட்டும் இந்த எக்ஸாம்பிளை நான் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னாக்கா எத்தனை விதமா நீங்க சொல்ல முடியும்? ஓகே, இப்போ நான் 8 வச்சு சொல்றேன். There is an LPG shortage, yet some people have not changed their day-to-day kitchen routine. ஓகே, இப்படி சொல்லலாம். இல்லனா though வச்சு சொல்லலாம். Though there is an LPG shortage, some people have not changed their day-to-day kitchen routine இப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா there is an LPG shortage but some people still have not changed their day-to-day kitchen routine அப்படின்னு சொல்லலாம். அதாவது பட்டோட still கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டைலு, 8 வச்சு ஒரு ஸ்டைலு, அப்புறம் வந்து தோ அப்படின்றத வச்சு ஒரு ஸ்டைல். ஓகே, இந்த மூணு ஸ்டைலும் நம்ம ஸ்போக்கன் இதுல வந்து இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்போக்கன். ஓகே, இப்போ ரிட்டர்ன் ஸ்டைல்ல எப்படி இதே எக்ஸாம்பிள சொல்றது? ஓகே, ரிட்டர்ன்ல சொல்லணும் அப்படினா although வச்சு சொல்லலாம். Although there is an LPG shortage, some people have not changed their day to day kitchen routine. சரி, இப்படி சொல்லலாம். ஓகே, அடுத்து despite வச்சு சொல்லலாம். Despite the LPG shortage, some people have not changed their day-to-day kitchen routine அப்படின்னு சொல்லலாம். சரி, வேற எத்தனை விதமா சொல்லலாம்? வேற சொல்லணும் அப்படினா however வச்சு சொல்லலாமே. ப்ளீஸ். there is an LPG shortage, however some people have not changed their day-to-day kitchen routine அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வெரி குட்ங்க, கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. இப்போ இருந்த பொழுதிலும் இந்த அர்த்தத்துல நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது nevertheless இல்ல nonetheless யூஸ் பண்ணலாம் இல்லையா? தாராளமா யூஸ் பண்ணலாமே. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா சிலிண்டர் பத்தி, அதே எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு சொல்லுங்க. ஓகே, there is an LPG shortage, nevertheless some people have not changed their day to day kitchen routine இப்படி நம்ம சொல்லலாம். இந்த nevertheless போட்ட இடத்துல nonetheless போட்டுக்கலாம். There is an LPG shortage, nonetheless some people have not changed their day to day kitchen routine அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ சில இடங்கள்ல இந்த nevertheless கூடவோ இல்ல nonetheless கூடவோ பட் சேர்த்து சொல்றாங்களே, எப்படி? அதாவது ஒரே வாக்கியத்துல வரும் பட்டும் neverthelessம். அது என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம சொல்லணும். அதாவது எம்ஃபாட்டிக்கா, ரொம்ப எம்ஃபாட்டிக்கா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணனும்னா பட்டையும் neverthelessையும் ஒரே சென்டென்ஸ்ல கம்பைன் பண்ணி சொல்லலாம். எங்க இதே எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஓகே, there is an LPG shortage but some people have not changed their day to day kitchen routine nevertheless. அது கடைசியில nevertheless வச்சு முடிக்கணும். அதே மாதிரி there is an LPG shortage but some people have not changed their day to day kitchen routine nonetheless அப்படி முடிச்சோம்னா இந்த ரெண்டு சென்டென்சஸும், அதாவது பட்டோட nevertheless அப்படிங்கற பட்டோட nonethelessையும் சேர்த்து நம்ம சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணும்போது அது ரொம்ப ஹைலி எம்ஃபாட்டிக், ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்ற மாதிரி. அதாவது கிராமட்டிக்கலா பார்த்தா ரிடண்டன்ட், அதாவது பட்டு போட்டா nevertheless போடணும்னு அவசியம் கிடையாது, இல்ல பட்டு போட்டா nonetheless போடணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அழுத்தம், பவர் வந்த மாதிரி, பவர் கொடுத்த மாதிரி, எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்த மாதிரி. இதுதான் இத்தனை வகையா நம்ம வந்து இந்த சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். எக்ஸாக்ட்லி. நைஸ் நைஸ் நைஸ். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.